ஆஸ்கர் வரலாற்றிலேயே முதல் முறையாக 16 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் என்ற பெருமையை சின்னர்ஸ் பெற்றுள்ளது. ஆஸ்கர் விருதுகளின் 98 ஆண்டுகால வரலாற்றில் எந்த ஒரு திரைப்படமும் செய்யாத சாதனையை சின்னர்ஸ் நிகழ்த்தியுள்ளது. அதாவது சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகை, சிறந்த துணை நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த பாடல், சிறந்த ஒளிப்பதிவு உள்ளிட்ட 16 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டு சின்னர்ஸ் வரலாறு படைத்திருக்கிறது. இதற்கு முன்பு ஆல் அபவுட் ஈவ், டைட்டானிக், லா லா லேண்ட் ஆகிய படங்கள் 14 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டதே சாதனையாக இருந்தது. 1930களில் அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் நிலவிய இனவெறி பின்னணியில் ரத்தம் குடிக்கும் டிராகுலாவை மையப்படுத்தி வெளியான சின்னர்ஸ் திரைப்படத்தில் மைக்கேல் பி ஜோர்டன் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார். சிறந்த நடிகர் பிரிவில் ஜோர்டானுடன் டிகாப்ரியோ, டிமோத்தி ஆகியோர் உள்ளதால் கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னர்ஸ் படத்தின் ஆடை வடிவமைப்பாளர் ரூத்தி கார்ட்டர் ஆஸ்கர் வரலாற்றில் அதிக பரிந்துரைகளை பெற்ற கருப்பின பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 5 பரிந்துரைகளில் பிளாக் பாந்தர் படத்திற்காக 2 முறை ஆஸ்கர் விருது வென்றுள்ளார். அதேபோல் ஒளிப்பதிவாளர் ஆட்டம் டூரால்ட் சிறந்த ஒளிப்பதிவு பிரிவில் பரிந்துரைக்கப்பட்ட 4வது பெண்மணி ஆவார். சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், சிறந்த மேக்கப் என்று 16 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள சின்னர்ஸ் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.